போக்குவரத்துக்கும் புகை சூழ்ந்த சாலைக்கு மத்தியில் அங்குமிங்குமாய் பசியில் ஓடித் திரிந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக தன்னந்தனியாக வந்த தெருநாய்தான் டைகர். இன்று ரயில்வே காவலர்களுடன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போன்று பணியாற்றுவதுதான் அதிகம் பேசும் பொருளாகியுள்ளது. நாய் கூட நன்றியோடு இருக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்றவாறு பசிக்கு உணவளித்த நன்றி கடனுக்காக அங்கு உள்ள போலீசாரின் விசுவாசம் மிகுந்த ஊழியராக டைகர் மாறியதாக சொல்லப்படுகிறது. தினம்தோறும் ரயில்வே போலீசார் இரவு பணியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு உதவியாக டைகர் சென்று வருவதாகவும், இரவு முழுவதும் ரயில்வே போலீசாருடன் பணியில் ஈடுபட்டுவிட்டு பகலில் காவல் நிலையத்தில் வந்து ஓய்வெடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சென்ட்ரலிலிருந்து புறப்படும் ரயில்களில் பயணிகள் யாராவது படியில் அமர்ந்து பயணம் செய்தால் கடிப்பது போல் பயம் காட்டி பயணிகளை உள்ளே போக விடுவாராம் இந்த டைகர். டைகர் பார்க்கும் சின்சியர் வேலையை சிலர் வீடியோ எடுத்து வைரலாக்கினாலும் எப்போதும் போல பயணிகளுக்கு காவலராக ரயில்வே போலீசாருக்கு உதவியாக டைகர் செயல்படுவதற்கு இந்த சிசிடிவி காட்சியே பெரும் சாட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.